தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் மாநிலம் தழுவிய மாபெரும் நடவடிக்கை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயமுத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக காணலாம். தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் மாநிலம் தழுவிய மாபெரும் நடவடிக்கை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயமுத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் வலைப்பின்னலை ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான வலுவான சான்றாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. அடுத்ததாக, போதைப் பொருள் உற்பத்தி தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் 2026 வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. நமது துணிச்சல் மற்றும் மக்கள் நலப்பணி ஆகியவை இந்த விருது மூலம் கௌரவிக்கப்படுகிறது. 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வரைவோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக திரு விவேகானந்தா சுக்லா IPS காவல் கண்காணிப்பாளர், கடலூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு விவேகானந்தா சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு சந்தீஷ் IPS காவல் கண்காணிப்பாளர், ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு லட்சுமணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, சென்னை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து காவல் உதவி ஆணையராக போதைப் பொருள் எதிர்ப்பு திரு லட்சுமணன் அவர்களுக்கு வரைவோலை. அடுத்ததாக திரு மனோஜ்குமார், காவல் உதவி ஆணையராக போதைப் பொருள் எதிர்ப்பு நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி தற்போது முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றுகிறார். இவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கண்ணன், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, திருச்சி மண்டலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.